காஞ்சிபுரத்துலேருந்து வந்துடுவேன். காஞ்சிபுரம் தான், இது காஞ்சிபுரம் தான். ஆனால் வந்து நாங்கள் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துலேருந்து வந்துடுவோம். இப்போ வந்து தளபதி வந்து இன்றைக்கி வந்து மீட்டிங் போட்டிருக்காரு, மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களை இப்போ தான் முறையாக சந்திச்சிருக்காரு. இது ஒரு மக்களை வந்து ஒரு மோட்டிவேஷனாக பண்ணணும், எல்லார்கிட்டையும் பேசணும்னு வெளில வராரு. வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பாக நம்ம கொடுக்கணும்ல. அதனால் அவர் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல்ல வெளில வந்திருக்காரு. வெளில வந்து பேசியிருக்காரு, நீங்கள் எல்லாம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நம்ம வெற்றி நிச்சயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 2026 தளபதி தான் சிஎம் ஆவார். அதே மாதிரி வந்து தற்கூரின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசிட்டாரு. இதுக்கப்புறம் யார் தற்கூரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கே தான் தற்கூரி, அவங்களே தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியே சொல்லிட்டாரு. தற்கூரி கூட்டம் கிடையாது, நாங்கள் வந்து ஆச்சரியக்குறி. எங்களோட வந்து ஓட்டு வந்து 2026 வந்து தளபதிக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அப்படி தற்கூரியாக நாங்கள் இருந்தாலும் தளபதி சிஎம் ஆயிடுவார். ஆயிட்ட பேருக்கு அந்த தற்கூரி தான் நாங்கள் ஜெயிச்சு வச்சோன்னு நாங்கள் எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து இவ்வளோ பேசிட்ட பேருக்கு தளபதி வந்து வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கக்கூடாது இதுக்கப்புறம், அதில் கான்ஃபிடண்டாக இருக்காரு. அவ்வளோதான். உங்களை போன்ற ஒரு இளைஞர்களுக்கு என்ன மாதிரி ஒரு உறுதியை கொடுத்தாரோ, உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நம்பிக்கை? நம்பிக்கைனா அவர் வந்து என்ன சொல்லிடுறாரு, இப்போ எலெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து இது நிற்கிறதுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், வீட்டுக்கு வீடு யாருன்னா ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும் அது சொல்லியிருக்காரு. வீட்டுக்கு பைக்கு கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கும் இது பண்ணணும். ஒரு வீட்டுக்கு தேவையானதை அடிப்படை வசதி என்னவோ அதுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். எல்லாருக்கும் வீடு வேணும்னு சொல்லி வீடு கட்டி தருவார். ஏழைப்பட்ட ஜனம் எவ்வளோ இருக்காங்க, இடம் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அந்த இடத்தெல்லாம் வந்து ஆக்கிரமித்து கம்பெனியாக கட்டிட்டு வீடு அத்தியாவசியம் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் ஒரு வீடு இல்லாமல் ரோட்டில் பிளாட்பாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இருக்குது. அதை மாற்றணும்னு நினைக்கிறாரு. மக்களுக்கான தேவையான விஷயம் இதான். ஒருத்தர் நடு ரோட்டில் படுகிறாங்களா, அவங்களுக்கான வீடு கட்டி கொடுக்கணும்னு யோசிக்கிறார். அது வந்தாலே எல்லாருக்குமே போதுமானது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். ஒருத்தர் ரோட்டில் படுகிறத வீட்டில் படுக்க வைக்கிறாருன்னா அதுதான் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். அதுதான் எங்களோட மோட்டிவேஷனு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். 2026 அவர் தான் சிஎம்.